யாரையுமே நம்பக்கூடாதுங்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க. இனிமே யாரையும் நம்பவே கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்போ நம்ம சிறகடி காசை சீரியல் மனோஜ் இருக்கார் இல்லையா, அதாவது ஸ்ரீதேவா, அவரு எமோஷனலான ஒரு போஸ்ட்டை தாங்க ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜய் டிவியில் சிறகடி காசை சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு, டிஆர்பிலையும் நல்ல ரேட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இதில் பார்த்தோம்னா முத்து, மீனா, மனோஜ், ரோஹிணி இந்த மாதிரி கேரக்டர்ஸோட கதை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இதில் மனோஜ் அப்படின்ற ரோலில் பண்ணுறவர் தான் நம்ம ஸ்ரீதேவா. இவர் வந்து வில்லனா இல்லை காமெடியான்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் கூட சொல்லலாம். ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு உடைஞ்ச ஒரு வீடியோவை போட்டிருக்காருங்க. அதாவது நம்ம லைஃப்பில் யாரை ரொம்ப அதிகமாக நம்புகிறோமோ அவங்க தான் இனிமேல் யாரையுமே நம்பவே கூடாது அப்படின்றத பாடத்தை கற்றுத்தராங்க அப்படின்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. இதை பார்க்கும்போது உண்மையாகவே எமோஷ்னலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவரை வந்து ஒரு காமெடி ரோல்லே பார்த்து பார்த்து பழகுனதுனால என்னதான் எமோஷ்னலாக பேசினாலும் அப்படி கனெக்டே ஆக மாட்டேங்குதே ஸ்ரீதேவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, ரோஹிணி வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி. ஸோ அதை ரிலேட் பண்ணி பேசுகிறாரா இல்லைனா வந்து சீரியலில் அடுத்த டைலாக் இதுதான் வரப்போதான்னு தெரியல, பட் இது அவரோட லைஃப்பில் நடந்த மாதிரி மட்டும் தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சிறகடி காசை சீரியல் பார்க்குறீங்களா? உங்களுக்கு அதில் யாரை ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாரை பார்த்தா செம்ம இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள்.